எங்க ஷிப்யார்ட்ல பார்த்தீங்கன்னா, 2 பேர் நின்னு யாரையோ அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்கேருந்து அடிக்கிறது கூட தெரியாம, அந்த பக்கம் யார் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. 2 பேரையுமே நம்ம நாக் வச்சுருவோம். அந்த சைடு போய் யார் அடிக்கிறாங்கன்னு தேடுனா, அவங்க நம்ம கண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் நாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அப்படியே புல்ஸை பக்கம் போவோம். அங்க போனா நமக்கு ஹிட் லிஸ்ட் போட்டுருவாங்க. ஹிட் லிஸ்ட் போட்டதுல ஒருத்தன் ஓடி வருவான். அவன அடிச்சு கில் எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டிங் மெஷின்குள்ள ஒருத்தன் ரிவைவ் பண்றதுக்கு அங்கேயே குத்த வச்சு ரொம்ப நேரமா உட்காந்துருக்கான். அவன ஃபர்ஸ்ட்டே அடிக்க ட்ரை பண்ணுவோம். க்ளோ வால் போட்டு அப்படியே உட்காந்துருவான். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் வந்துட்டு நம்மகிட்ட இருக்க பாமு, ஃப்ளாஷ் ஃப்ரீஸு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுவோம். பார்த்தா நம்ம தூக்கி போட்டதில டேமேஜ் விழுவும். ஆனா நம்ம டீம்மேட் அத கில் எடுத்துட்டு இருப்பாப்படி. அப்புறம் பார்த்தா அவங்க ரிவைவ் பண்ணி விட்ட அந்த டீம்மேட்ஸ் வந்து மேலே இறங்கியிருப்பானுங்க. எங்கடா இருக்கானுங்க? சுடுற சத்தம் மட்டும் கேட்கும். சுத்தி சுத்தி வருவேன். எங்கன்னே தெரியாது. இன்சைடு ஒருத்தன் வருவான். அவனுக்கு லைட்டா நம்ம டேமேஜ் குடுப்போம். நம்ம தம்பி அந்த கில்ல எடுத்துருவாரு. சரின்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தா மேலே ஏறி அந்த குரங்கு உட்காந்துருக்கும். அந்த குரங்க ஒரு வழியா அடிச்சு கில் எடுத்துருவோம். கில் எடுத்துட்டு இங்க ஓடி வந்துட்டுருப்போம். மேலே ஒரு ஸ்குவாடே இருப்பானுங்க. நான் மேலே ஏறுறேன். என் பின்னாடியே வந்து பேக்கப் குட்றா, மேலே இருக்கவங்கள அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிட்ட சொல்லிட்டு போவேன். பார்த்தா அந்த நாய் வரவே வராது. இவன் என்ன அடிச்சு கொன்னு விட்டுருவான்.